இட்லி பாத்திரத்தில் இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான கேக் வந்து பண்ணலாமா வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். மைதாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, 1 கப் அளவுக்கு மைதானா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் இருக்கும்ல அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸோ நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம மைதா மாவோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சர்க்கிளில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து பண்ண போகிறோமோ அதில் வந்து நல்லா நெய்யோ எண்ணெயோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கலவையை சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து உள்ளே வச்சிட வேண்டியதாங்க. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அகல கடாயில் வச்சு எடுத்து விட்டேங்க. ஸ்டீம் பண்ணி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். என்னோடய குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.